ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா விரைவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து கட்சியில் இணைய போகிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா புது கட்சியெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி ஓபிஎஸ் வந்து அவரோட தொண்டர்கள்ட்ட வந்து ஆலோசனை கூட்டத்தில் சொன்னதாக சொல்கிறாங்க. நம்ம அதிமுக எதிர்த்து பார்த்தீங்கன்னா செயல்படக்கூடாது, புதிய கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்கிற ஒரு விஷயத்தையே என்கிட்ட கொண்டு வராதிங்க, நம்ம அதிமுகவில் இணைய போகிறோம். டெல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பச்சை கொடி காமிச்சிருக்காங்க. அந்த பொதுக்குழு வழக்குமே பார்த்தீங்கன்னா திசை மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமியே எல்லா வழக்கிலும் ஜெயிச்சிருந்தாரு. முதல் டைம் பார்த்தீங்கன்னா அந்த பொதுக்குழு வழக்கு செல்லுமா செல்லாத பொய்ச்சலா தேர்ந்தெடுத்த விதம் சரியா இல்லையான்ற மாதிரி பொதுச் செயலாளர் செல்லும்ன்றது யார் சொல்லணும், செல்லாதும் யார் சொல்லணும், நீதிபதி தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணது ஆட்டத்தையே மாத்திருச்சுன்னு சொல்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய லெவலில் கை கொடுக்குற ஒரு பார்க்கப்படுது. ஸோ இதில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழுன்றாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த நெருக்கடி இல்லாமல் முன்னாள் அமைச்சர் மாஜிகளும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இணைக்கணும்னு சொன்ன நெருக்கடி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷன் தோல்வி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய நெருக்கடி உண்டாயிருச்சு. டெல்லியை எதிர்க்க பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி துணிஞ்சிட்டாரு, பாஜக எதிர்த்துட்டாரு. கிட்டத்தட்ட இது பாஜக எதிர்த்தனால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் விளைவு சந்திக்க வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க. சசிகலா பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுப்பயணம் போகிறதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமியோட சுமூகமாக பாஜக இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த சுற்றுப்பயணமே போயிருக்காங்க. இல்லைன்னா அவங்க சுற்றுப்பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ பாஜக பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கு ஒரு பச்சை கொடி காமிச்சிருக்கிறதா தகவலியாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா பின் அப்படியே பின்னாடி போயிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா தனி மரமாக தான் நிற்கிறார். பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் அவர் மகனுக்கும் அவருக்குமே ஒரு இடி வழக்கு நிலுவையில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிக்கலில் நேரிடும்னு சொல்கிறாங்க. ஸோ செந்தில் பாலாஜிக்கு என்ன நிலைமையோ அதை விட டபுள் மடங்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செந்தில் பாலாஜிக்கு இப்போ தற்போது திமுக ஆட்சியில் இருக்காங்க, அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டாலினே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்க பலமாக கட்சி ரீதியாக இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி இந்த வழக்கில் சிக்கிட்டாருன்னா அவர் தான் கட்சி வேற யாராச்சும் பொறுப்பு ஏற்றுட்டு அதை நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. எடப்பாடி உள்ளே இருக்காருன்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. சசிகலாவுக்கு பார்த்தீங்கன்னா பொய்ச்சலாம் கிட்ட நெருங்கும் போது சசிகலா வந்து சொத்து குவிப்பு சிறை போனாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி 4 வருஷம் நல்லா தான் நடந்துச்சு. ஸோ உள்ளே போனால் பெரிய லெவலில் கண்டுக்க மாட்டாங்க. அப்படி உள்ளே ஏதாச்சும் பிரச்சனை ஆகிற அளவுக்கு இங்கே தொண்டர்கள் கோயிச்சு போகிற அளவுக்கு இங்கே யாருமே இல்லை. அதாவது தொண்டர்களை பார்த்தீங்கன்னா ஆத்திரம் அடைகிற அளவுக்கு பெரிய தலைவர்கள் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரும் கிடையாது எடப்பாடி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.